சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய கோகுல அஷ்டமி அன்று பசுவிற்கு இந்த எளிய தானத்தை செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கடன் கஷ்டம் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். அது என்ன பொருள், எப்படி தானம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கிருஷ்ணருக்கு உகந்த நாள், கிருஷ்ணர் பிறந்த தினம் கோகுல அஷ்டமி 16/8/2015 சனிக்கிழமை அன்று முழுவதுமே அஷ்டமி திதி இருக்கின்றது. ஆனால் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வரல. ரோகிணி நட்சத்திரம் எப்போ வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/9/2025 அன்றைய நாள்லையும் இந்த வழிபாடை, இந்த தானத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கும் பசுவிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பசுக்களால் ஆன பசுவின் பால் மூலம் கிடைக்கக்கூடிய வெண்ணெய் கிருஷ்ணருக்கு மிகவுமே உகந்தது. பசுவை வழிபாடு செய்கிறது மூலம் கிருஷ்ணரின் அனுகிரகத்தையும் நம்ம பெறலாம். அப்படி கிருஷ்ணருக்கு உகந்த நாளான கிருஷ்ணர் பிறந்த தினமான கோகுல அஷ்டமி அன்று நம்ம பசுவிற்கு இந்த எளிய தானத்தை செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வறுமை நமக்கு நீங்கும். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணரின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல். அவல் ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் நம்ம கிருஷ்ணருக்கு கோகுல அஷ்டமி அன்று அவலினால் செய்யப்பட்ட பாயசம், பதார்த்தம், ஏதாவது ஒரு அவலால் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்க அப்படிங்கிறப்ப கோகுல அஷ்டமி அன்று ஒரு கைப்பிடி அவலும் அதன் மேலே ஒரு வெல்லத்தையும் வைத்து நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைத்தாலே போதும். அதை மனமுகந்து கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொள்வார். இதில் என்னங்க, அவலில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிருஷ்ணரோட நெருங்கிய நண்பர் குசேலர். அதாவது குசேலரும் கிருஷ்ணரும் ஒன்றாக படித்தவர்கள் குருகுலத்தில். அப்படி ஒன்றாக படித்த பாலிய சிநேகிதன். வளர்ந்ததுக்கு பிறகு அவர் கிருஷ்ண பரமாத்மா அவருடைய மாமனான கம்சனை வதம் செய்து ஒரு நாட்டையே ஆண்டு கொண்டிருந்தார். ஆனால் இந்த குசேலர் தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய மனைவியும் ரொம்பவே வறுமையில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போ தன்னுடைய மனைவி, குசேலரோட மனைவி சொல்கிறாங்க, உங்களுடைய நெருங்கிய நண்பர் தானே கிருஷ்ணர், அவர்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது யாசகம் கேட்டு வாங்கிடுவாங்க, நம்ம குழந்தைகள் பட்டினிலேயே இறந்துருவாங்க போல இருக்கு, நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. ஒருத்தவங்கள பார்க்கும்போது நான் எப்படி வெறும் கையோட போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்கும்போது மனைவி, குசேலரோட மனைவி ஒரு கொஞ்சம் அவளை ஒரு மூட்டையாக கட்டி இதை கொண்டு போய் கொடுத்துட்டு கிருஷ்ணரை பார்த்துட்டு ஏதாவது யாசகம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. குசேலர் போய் கிருஷ்ணரை பார்க்கும்போது கிருஷ்ணர் அவரை ரொம்பவே நல்ல உபதேசனம்லாம் செய்கிறாரு, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தன்னோட நண்பன்கிட்ட யாசகம் கேட்கணுமா அப்படின்னு ரொம்ப தயங்கிக்கிட்டே இருக்காரு. தன்னோட கையில் உள்ள அவளை கொஞ்சம் மறைச்சி கொண்டு கொடுக்குறாரு. அவளா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக சாப்பிட்றாரு. அதற்கு பிறகு யாசகம் கேட்க வந்த குசேலர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக உட்கார்ந்துருக்கார். ஆனால் கிருஷ்ணருக்கு தெரிகின்றதாம் குசேலரோட வறுமையை. எப்படி ஒரு அவல் ரொம்ப இடிப்பட்டு ஒரு அவலாக வெளிவருகின்றதோ அதே போல் ரொம்பவே கஷ்டத்தில் என் நண்பன் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வீட்டுக்கு செல்லும்போது ஒரு யானை அளவுக்கு பொற்காசுகள், பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்புகிறார். அவர்களோட வாழ்க்கையே ரொம்ப சிறப்பானுச்சு அப்படிங்கிறத, அதாவது குசேலரோட வறுமையை சொல்லாமல் சொன்ன ஒரு பொருள் தான் இந்த அவல். அதனால தான் கிருஷ்ணரோட வழிபாட்டில் கண்டிப்பாக நம்ம அவல் வைக்கணும் அப்படிங்கிறதும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அவலில் நம்ம கோகுல அஷ்டமி அன்று நம்ம பசுவிற்கு தானம் கொடுக்கலாம். அது எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுல அஷ்டமி 16ஆம் தேதி சனிக்கிழமை வருகின்றது. அன்று முழுவதுமே நமக்கு அஷ்டமி திதி இருக்கின்றது. அதனால் காலை நேரத்தில் நீங்கள் கொடுத்தாலும் சரி, மாலை நேரத்தில் கொடுத்தாலும் சரி. எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடிகட்டி அதில் கொஞ்சம் வெல்லம் கலந்து கிருஷ்ணரை மனதார வேண்டிக் கொண்டு எங்களுடைய வறுமை நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பசுவிற்கு தானம் கொடுங்க. தானம் கொடுத்து முடித்த பிறகு பசுவின் பின்புறத்தில் சந்தன குங்குமம் பொட்டு வைத்து வணங்க மறக்காதீர்கள். இது போல செய்யும்போது கண்டிப்பாக கிருஷ்ணரின் அனுகிரகமும் லக்ஷ்மி தாயாரும் அனுகிரகமும் ஒரு சேர கிடைத்து நம்மளோட வறுமை நீங்கும். இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம இந்த தானத்தை கொடுத்தால் போதாது. ஏன்னா கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் தான். இப்போ ரோகிணி நட்சத்திரம் எப்போ வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம், அதாவது 9வது மாதம் 14/9/2025
அன்று காலை நேரத்தில் நமக்கு ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இரண்டும் சேர்ந்து வருகின்றது. அந்த நேரத்தில் கோகுலாஷ்டமிக்கு எப்படி பாதம்லாம் வைத்து நம்ம வழிபாடு செய்கிறோமோ, அதாவது சனிக்கிழமையும் பாதம் போட்டு கிருஷ்ணரை மனமுருகி வழிபாடு செய்யலாம். 9வது மாதம் வரக்கூடிய அஷ்டமி திதியும் மற்றும் ரோகிணி நட்சத்திரமும் இரண்டும் சேர்ந்து வரும் நேரத்திலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லைங்க அன்னைக்கெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுங்க அப்படிங்கிறப்ப பசுவிற்கு இந்த தானம் மட்டும் மறக்காமல் செஞ்சுருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறது இருக்காது. அந்த பெருமாளின் அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். இது 100% உண்மையை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல நாளில் நம்ம பசுக்களுக்கு தானம் கொடுக்கறது நம்ம குடும்பத்திற்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கிருஷ்ணர், லக்ஷ்மி இவங்களெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் கிருஷ்ணரே நமக அல்லது ஓம் லக்ஷ்மி தாயாரே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.